இஸ்ரேல் மீது ஈரான் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்குவோம் என அறிவித்திருப்பதால் மீண்டும் போர் மூளுமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. நாட்டின் வான்பரப்பு முழுவதும் மழை போல் ஏவுகணைகள் பறந்து வந்தன. அப்போது ஒலித்த அவசர அபாய சங்குகளுடனான காட்சிகள்தான் இவை. இந்த தாக்குதலுக்கு முன்பாக டெல் அவிவ் நகர் அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 6 நபர்கள் உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய 2 அடையாளம் தெரியாத நபர்களை இஸ்ரேல் காவல்துறை சுட்டுக் கொன்றது. ஈரான் நாட்டிலிருந்து பறந்து வந்த ஏவுகணைகளை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் அழித்த போதும் ஒரு சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கின. 200க்கும் அதிகமான ஏவுகணைகள் அடுத்தடுத்து இஸ்ரேலை நோக்கி பறந்து வந்தன. ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. இதனால் வானில் பட்டாசு வெடிப்பது போன்று ஏவுகணைகள் வெடித்து சிதறின. ஏவுகணை தாக்குதலில் உயிரிழப்பு இல்லை, ஒரு சில காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது.